இங்க ஒரு கிளாஸ்ல மேக்ஸ் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. சோ அவர் முடிஞ்சு அடுத்த அவர் இங்கிலீஷ் அப்படிங்கறதுனால சோ இங்கிலீஷ் சார் வந்து கதவை தட்டுற சவுண்ட் கேட்டதுமே நான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த இங்கிலீஷ் சாருக்கும் அந்த கிளாஸ்ல குட்டியா இருக்கக்கூடிய இன்னொரு பையனுக்கும் எப்போதுமே ஆகவே ஆகாது. எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா, ஹோம்ஒர்க் எடுத்து காட்டுங்க அப்படின்னு அவர் அதட்டி சொன்னதுமே இவன் எடுத்தும் காட்டுறான். ஆனா நீ ஹோம்ஒர்க் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை தூக்கி வெளில எடுத்து எரிஞ்சிடறாரு. பொண்ணுங்களுக்கு முன்னால இப்படி இன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவருடைய முகத்திலேயே குத்திக்கிட்டு இருக்கான் டிராயிங் வரைஞ்சி. பார்த்தா அவரு அதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பனிஷ் பண்ணிடுறாரு. டெய்லியும் அவனோட அப்பா லேட்டா தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வந்து விடுவாரு. அவர் அழைச்சிட்டு வந்து விடும்போது ஃபர்ஸ்ட் அவர் முடிஞ்சிருக்கும். சோ அதனால அந்த சார்ட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் போறா. டெய்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, போங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாரு. பார்த்தா அடுத்த நாளுமே அவனை லேட்டா தான் அழைச்சிட்டு வராரு. இருந்தாலும் அவன் அப்பாவுக்கு இதனால திட்டு விழும் அப்படிங்கறதுனால அப்பா வேணாப்பான்னு சொல்லிட்டு அவனே செவுத்து மேல ஏறி உள்ளார குதிச்சு ஸ்கூலுக்கு போயிடுறான். ஆனா ஃபர்ஸ்ட் அவரே இங்கிலீஷ் அவர் அப்படிங்கறதுனால அந்த சார் தான் கிளாஸ்ல இருக்காரு. எல்லாரும் பாத்தீங்களா நம்ம கிளாஸோட ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கிலீஷ்லயே திட்டுறாரு. கடைசியா அவர் நான் என்ன ஒன்ட்டு தான் பேசிட்டு இருக்கேன், செவுத்திட்டியா பேசிட்டு இருக்கேன்னு அவர் கோவமா கேட்டதும் எத்தனை முறை சொல்றது என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசாதீங்க அப்படின்னு, கேட்கவே மாட்டீங்களா நீங்க, எனக்கு தான் புரிய மாட்டேங்குதுல அப்படின்னு அவன் சொன்னதும் கிளாஸ்ல உள்ள எல்லா பிள்ளைங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அந்த பையனை பனிஷ் பண்றதா நினைச்சு எல்லா பசங்களையும் விட்டு அவனை அடிக்க வைக்கிறாரு. அதுக்காக கேமராவை வந்து ஆஃப் பண்ண சொல்றாரு, அந்த கிளாஸ் ரூம் கேமராவை மட்டும். அதுல ஒரு பொண்ணு மட்டும் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணு கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிடுறாரு. அவன் என்ன பண்றான்னா உடனே அந்த கேமரா சுவிட்சை ஆன் பண்ணிட்டு போயிடுறா. ஹெட் மாஸ்டர்ஸ் இது மாதிரி ஒரு சின்ன பையனை எல்லாரும் போட்டு அடிக்கிறத பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த இங்கிலீஷ் சார் சொல்றாரு, அவன் சுத்தமா கிளாஸ்ல படிக்கவும் மாட்டான், என்ன மதிக்கவும் மாட்டான், அது மட்டும் இல்ல டெய்லியும் கிளாஸ்க்கு லேட்டா தான் வரான். அதையும் தாண்டி நான் பனிஷ் பண்ணா என்ன கல்லால அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம என் வண்டியோடைய காத்து பிடிங்கி விட்டு வண்டியை பஞ்சர் பண்ணி விடுறது, இது மாதிரி வேலை பண்றான். இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் அடுக்கிட்டே போன அவரு ஒரு கட்டத்துல இது மாதிரி லோ கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்காதீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. படிப்புல என்ன சார் லோ கிளாஸ் ஹை கிளாஸ், இனிமே இது மாதிரி வார்த்தை எல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கிளாஸ் மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுறாங்க. அந்த பையன் அதுக்கு தகுந்த மாதிரி சரியா படிக்கவே மாட்டேங்கிறான். இவர் சப்ஜெக்ட் இல்லாம எல்லா சப்ஜெக்ட்டுமே எப்போதுமே 0 தான் எடுக்கிறான். அதனாலயே அவனை எல்லா டீச்சர்ஸ்மே கிளாஸ் விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் 0 வாங்குறதுனால அந்த பையனுக்கு 0 அப்படிங்கறதே ஒரு பேரா வச்சிடுறாங்க. பசங்களும் எல்லாரும் 0ன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த சாருமே பேப்பர் கொடுக்க வரும்போது இந்த முறையும் நீ 10 மார்க் தான் எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காதை திருகி அடுத்த முறை வரும்பொழுது உங்க அப்பா கிட்ட இதுல சைன் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே செஞ்சுதான் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பா கிட்ட இப்ப மார்க் ஷீட் காட்டணும்னா அப்பா ரொம்பவே வருத்தப்படுவாரே அப்படிங்கறதுனால மார்க் ஷீட்டை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அவனை கொசு கடிக்கவும் கொசுவை அடிச்சுட்டு திரும்ப மார்க் ஷீட் மேல உட்காந்த கொசுவையும் அடிச்சிடறான். உடனே அவர் அப்பாவும் பாத்துறாரு. மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்க ஆமாப்பான்னு சொல்லி கொடுக்கவும் உடனே அவர் கையெழுத்து போட்டு திரும்பி கொடுத்துடுறாரு. நல்ல வேளை நம்ம அப்பா ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பான்னு சொல்லவும் 11 மார்க்குக்கு இல்லாம பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இவன் அந்த மார்க் ஷீட்டை பார்க்கும்போது கொசு அடிச்சதுல கொசுவுடைய ரத்தம் பட்டு அந்த 1171 வந்து மாறி இருக்கும். சோ அதனாலதான் அவர் வந்து ஆச்சரியப்பட்டிருப்பாரு. உன் பையன் தேர மாட்டான்னு அந்த சார் சொன்னாரு, ஆனா என் பையன் பாத்தியா அன்னைக்கு 71 மார்க் எடுத்திருக்காங்கிறத கண்டிப்பா நான் அவர்கிட்ட நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் மாறுதட்டி சொல்றாரு. அந்த டைம்ல அவன் யோசிக்கிறான், கண்டிப்பா அப்பாவுக்காக வச்சு நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அவன் ரொம்பவே யோசிக்கிறான். அதே போல அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கும் இவனுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. இவனை எப்ப பார்த்தாலுமே அந்த பிள்ளைங்க வம்பிழுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு வாட்டி அவன் கிரவுண்ட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது வேணுமே அவன் மேல பாலை தூக்கி போட்டு மத்த பசங்க அடிச்சிடுறாங்க. அதுல அவன் கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டுறது. ஐயோ அம்மான்னு அவன் கத்திட்டு இருந்தவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செடி பட்டு அவன் கை கால்லாம் அரிக்கவும் ஆரம்பிச்சிருது. அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்து அந்த செடியை பிடுங்கி அங்க இருக்கிற பசங்க மேல எல்லாம் தடவுறான். எல்லாரும் கடந்து சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடி வாங்கிட்டு இருக்க அந்த பையனோட அப்பா வந்து இவனையுமே அடிச்சு அவன் அப்பானையுமே உதச்சு நீங்கெல்லாம் வந்து லோ கிளாஸ் பீப்புள், நீங்களாம் எதுக்கிட்ட அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. இவனும் தனியா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய டப்பாவை திறக்கிறான். டப்பா காலி டப்பாவா இருக்கு. சோ நம்ம கிளாஸ் பசங்க 2 பேரும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க, சிரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிடுற மாதிரி வெறும் கையால சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கறான். அந்த டைம்ல அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு உங்க அப்பா சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கறா. தயிர் சாதம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, உங்க அம்மா ரொம்ப சூப்பரா தயிர் சாதம் செஞ்சிருக்காங்கன்னு அவ சொல்ல, எனக்கு அம்மா இல்ல, நான் பிறந்தப்ப எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க
வீட்டுல 4 மாசம் இவன் வாடகை கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க வீட்டுல ஓனர் வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. நான் எப்படியாச்சும் கையில காலில் விழுந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கறான். அதே சமயத்துல பையனுக்கு தெரியாமலும் அதை பாத்துக்கிறான். புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றான். கடைசியில அந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துல இருக்கிற ஓனர் யாருன்னா பசங்களோட சண்டை போட்டப்ப லோ கிளாஸ் பீப்புள்னு சொல்லி எவன் திட்டினானோ அவன் இடத்துலதான் இவன் வேலைக்கு போற மாதிரி ஆயிடுது. அவனை கூப்பிட்டு என் காரை துடைக்க சொல்லி அவன் வந்து ஆர்டர் போடுறான். அதே மாதிரி நல்லா இருக்கிற ஷூவை அவனே சேராக்கிக்கிட்டு இந்த சேரை வந்து என் ஷூவை தொட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனுமே தொடச்சு விடுறான். இந்த பக்கம் ஸ்கூல்ல அந்த பையனுக்கு மார்க் ஷீட் கொடுத்திருப்பாங்க. இந்த வாட்டியுமே 10 மார்க் தான் எடுத்திருப்பான். இதை போய் எப்படி அப்பா கிட்ட காட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். இந்த முறையும் அப்பு எக்ஸாம்ல 10 மார்க் தான் எடுத்திருக்கான். இதை போய் எப்படா நம்ம அப்பாட்ட சொல்றதுன்னு அவன் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் அந்த பேப்பரை வாங்கி இன்னொரு 0 பக்கத்துல போட்டு உங்க அப்பா கிட்ட போய் 100 மார்க் வாங்கிருக்கேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிடுறான். எவனாச்சும் 100 மார்க் வாங்குறேன்னு சொன்னா நம்புவானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அப்பா அவருக்கு ஏதோ ஷார்ப்னர் ரப்பர் தேவைப்படுதுங்கிறதுக்காக அந்த பேக்கை திறக்கும் பொழுது அவனோட மார்க் ஷீட்டை பாத்துறாரு. என் பையன் 100 மார்க் எடுத்திருக்கான்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. பையன் விளையாடிட்டு இருந்ததை பார்த்து அவரு அவங்க கூட வேலை பாக்குறவங்க அவங்க லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என் பையன் 100 மார்க் எடுத்திருக்கான், என் பையன் படிக்கலன்னு சொன்னீங்களே என் பையன் 100 மார்க் எடுத்திருக்கான் பாருங்க அப்படின்னு போய் சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா உன்ன பையன் ஏமாத்திருக்கான் பாரு, 100 இல்ல 10 மார்க் தான் எடுத்திருக்கான், பக்கத்துல ஒரு 0 சேர்த்திருக்கான், உன்ன பையன் சீட்டிங் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அந்த யோசனையிலேயே என்ன பண்றான், ரொம்ப மனசு உடஞ்சு போய் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இவனுக்குமே தெரிஞ்சு இவனுமே ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்மளாலதான் அப்பா அப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. அப்பாவை ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து இவன் தான் அவங்க அப்பாவை பாத்துக்கிறான். ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கனால இவன் ஸ்கூல் போயிருக்க மாட்டான். அதனால இவங்க ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு ஃபீஸ் கட்டுறத பத்தி பேசுறாங்க. சோ அந்த பையனுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணுமோ அதை நானே கட்டிடுறேன்னு எந்த சாரு அவன் ரொம்பவே இது பண்ணாரோ அந்த சாரு அந்த இங்கிலீஷ் சார் தான் அவனுக்கு மொத்த ஃபீஸுமே வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்புவுமே ரெகுலரா ஸ்கூலும் போக ஆரம்பிக்கிறான். அப்பாவையும் பாத்துக்கிறான். அது மட்டும் இல்ல நம்மளாலதான் அப்பா இது மாதிரி ஆனாரு, நம்ம கரெக்டா நல்ல மார்க் எடுத்து அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சா கண்டிப்பா அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில அவன் ரொம்பவே படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் லோக்கல் ஏரியா பசங்க எல்லாருமே காசு சேர்த்து அவங்க வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலாம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவன் அப்பாவையும் பாத்துக்கிட்டு படிக்கவும் செய்யறான். அவன் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தவர் டாக்டரா இருக்கனால அவன் போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஆல்ரெடி இவன் அந்த அரிப்பு செடியை வச்சு அடிச்சதுனால அவன் அந்த ஹெல்ப்பை பண்ண மாட்டேங்கிறான். ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையெல்லாம் கரெக்டா சொல்லி அந்த அரிப்பு செடியை பறிச்சு அவன் உடம்பு ஃபுல்லா தடவி விடுறான். அவனும் ரொம்ப அரிப்பு தாங்க முடியாம கிடக்குறான். அவனுடைய லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை தூக்கி கொண்டு போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவனை வந்து சரி பண்றாங்க. இங்க வீட்டு வாடகை கொடுக்கல அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பாவையும் அவனையுமே வீட்டை விட்டு வெளில போக சொல்லி சாமான் எல்லாம் எடுத்து வெளில போட்டுறாங்க. அவனும் என்ன பண்றதுன்னே தெரியாதவன் அப்பாவை அழைச்சிக்கிட்டு ரோட்ல உட்காந்துருக்கான். அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மக்கள் எல்லாருமே அவனுக்கு காசு தூக்கி போட்டுட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்புவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அப்பாவையும் பார்த்துக்கிட்டு அவன் படிப்புலயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறான். வீட்டு வாடகை 5 மாசம் கொடுக்கல அப்படிங்கனால வீட்டுல உள்ள ஜாமான எல்லாத்தையுமே வெளில தூக்கி போட்டு அவங்க அப்பாவையும் இவனையுமே வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. அவங்க அப்பாவோட ரோட்டு ஓரத்துல உட்காந்துருந்த அவனை பார்த்த மத்தவங்க இவன் பிச்சை எடுக்கான்னு நினைச்சிட்டு காசை தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்புவோட அப்பாவை பார்த்துட்டு ஒருத்தவர் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாரு. என்னன்னா ஒரு நாள் மெக்கானிக் ஷாப்புக்கு வண்டி ரிப்பேர் பண்ண வந்தவர் பணத்தை எடுத்துட்டு வந்த அந்த பேக்கை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாரு. அதுல பணமும் அதிகமா இருந்திருக்கு. இவனுக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலுமே அவனுடைய பேக்ல இருந்து 1 ரூபா கூட எடுக்காம அந்த பணத்தை திரும்பி ரிட்டர்ன் கொடுத்திருப்பான். அவன் செஞ்ச அந்த வேலை தான் இன்னைக்கு அவரு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய 5 மாசத்து வாடகையுமே கொடுத்து அப்புக்கு கையில செலவுக்கு காசும் கொடுத்து அந்த வீட்டையும் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாரு. அப்புவோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து டாக்டர் அப்படிங்கறதுனால அவங்க மூலியமா ஒரு ஹெல்ப் கிடைக்குது. என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பாக்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல தலையில அடி மைனரா தான் இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவன் படிப்புல நல்ல உண்மையாவே 100க்கு 100 மார்க் எடுத்துறான் அப்பு. அது மட்டும் இல்ல கிளாஸ்ல நல்ல ஒரு வரவேற்பையும் அவனுக்கு வந்து கிடைக்குது. அப்பா நான் உண்மையாவே 100 மார்க் எடுத்துட்டேன், என்ன பாருங்கப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் அப்பா அப்பயுமே ரெக்கவர் ஆகல. சாமி கிட்ட வேண்டான். நடந்த எல்லா விஷயத்தையும் திருப்பி திருப்பி அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சரியாயிடுது.
ஆக்சுவலா ரொம்ப நாளா அவங்க அப்பா அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சாம்பிள் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேமை எப்படிலாம் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பையனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டேமோட பிரசன்டேஷன் இன்னைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவர் பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காகவும் போயிடுறாரு. ஆனா என்னன்னா பென்ட்ரைவரை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிடுறாரு. ஓகே, பென்ட்ரைவ் இல்லைன்னா என்ன, அந்த டேமோட அவுட்புட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் போனா இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவரால் ஃப்ளோவா பேச முடியாம இருந்திருக்கும். திக்கி திக்கி பேசி பிரசன்டேஷன் கொடுக்கறாரு. இதெல்லாம் சரி வராதுன்னு கீழே இறக்கி விட்டுறாங்க. இவரு திக்கி திக்கி பேசுறதுனால இவருக்கு பதில் இன்னொருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம அப்புதான் மேடைக்கு வரான். அது மட்டும் இல்ல, அந்த சாம்பிள் ஃபீஸை அங்க விசிபிள் பண்ணிட்டு இதை இங்கிலீஷ்லயே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ப்ராஜெக்டும் அப்போட அப்பாவுக்கே கிடைக்குது.